அந்த பள்ளி மாணவி வெளிப்படுத்தும் அன்பை பார்த்தீங்களா? சௌமியா அன்புமணி மீது அதீத பாசத்தை வெளிப்படுத்தும் நெகிழ்ச்சி காட்சி. அதிகமா செஞ்சிருப்போம். அதனால இதெல்லாம் இல்ல பதவியே இல்லைன்னா கூட நான் செய்ய தயாரா இருக்கிறேன். பண்ணிட்டு தான் இருப்போம்மா. சரி, வந்து பாத்துட்டு தான் இருப்பேன். எதுனாலும் சொல்றேன். சரியாம்மா? அந்த மக்களவை தொகுதியில் தனக்கு வாக்களித்த மக்களை தேடி சென்று நன்றி கூறி வரும் காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அங்கு விவசாய பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பெண்கள், நாங்கெல்லாம் உங்களுக்குத்தான் வாக்களிச்சோம், ஆனாலும் நீங்க வெற்றி அடையவில்லையே என வேதனையுற்று கண்ணீர் வடிக்கும் காட்சி. நான் தோற்று இருந்தாலும் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை என்றாலும் உங்களுக்காக எப்போதும் பணி செய்வேன், எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னை அழைங்க என அப்போது சௌமியா அன்புமணி மக்களிடம் வாக்களித்து சென்றார். அவருக்கு ஏராளமான நிர்வாகிகள் மலர் மாலைகள் கொடுத்து வாழ்த்து கூறினர். தர்மபுரி மக்களவை தொகுதியில் கடுமையான போட்டிக்கு இடையே திமுக வேட்பாளர் மணி வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. எல்லாரும் தர்மபுரி முயற்சி பண்ணி எல்லாம் பேசுறாங்க. தர்மபுரி மட்டும் லாஸ்ட் நம்ம எதுவும் வரலாறு படிச்சுட்டு இருந்தோம். அது இன்னும் போட்டு